ஈக்விட்டா சேனல்ல பாத்தீங்கன்னா SIP அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கண்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிலம்பரசன் சார் இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. பட் அது எப்படி மூவ் பண்ணணும் நிறைய பேருக்கு இங்க தெரியறது இல்ல. இப்போ லைக் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது எப்படி நம்ம சூஸ் பண்றது? யாரெல்லாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டு கேட்டகரி. ஒன்று ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டேரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெப்ட்ன்றது வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டி ஃபண்டுக்கும் டெப்ட் ஃபண்டுக்கும் என்ன டிஃபர் அப்படின்னா ஆப்வியஸ்லி ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ரெண்டுமே டிஃபர் இருக்குது. ஸோ ரிஸ்க் எப்படி அவாய்ட் ஆகும் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டு வந்து அது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதால அந்த ஸ்டாக்ஸ் படி அப் அண்ட் டவுன்ஸும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில். டெப்ட் ஃபண்டுன்றது வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஃபார் டெப்ட் மார்க்கெட். டெப்ட் மார்க்கெட்டுன்றது என்ன, பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்ட்னா இப்படி என்ன மாதிரி பாண்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட் கான்ட்ராக்ட் இருக்குது, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, ஒரு 30 days ஆர் 60 days அந்த மாதிரி நிறைய பாண்ட்ஸ் பேப்பர் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அப்ரூவல் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களே அதுதான் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அந்த டைம் பீரியடில் ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாதிரி. அதுதான் பாண்டாக கன்வெர்ட் ஆகும். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், பட் ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மி, மாடரேட் ரிஸ்க் தான். ஈக்விட்டினா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்டுனா இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க, அதுதான் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, ஒரு 90 days 120 days இந்த கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க, அதுதான் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸ் எந்த பாண்ட்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி அதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. AA பாண்ட்ஸு, AAA பாண்ட்ஸு, AAA+ பாண்ட்ஸு. அது வந்து ஃபண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ப்ரொஃபைல் தான். அது வந்து நம்ம ஜென்ரலாக சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ஒரு லாங் டேர்ம், இப்போ லாங் டேர்ம் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஈக்விட்டி மார்க்கெட் போகலாம். சப்போஸ் இல்லை நான் வந்து ஒரு 2 yearsக்குள்ளே எனக்கு தேவைப்படுது ஃபண்டு, இல்லை 1 yearக்குள்ளே தேவைப்படுது, நான் வந்து சும்மா ஒரு கையில் இருக்கிற ஃபண்டை வந்து எங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணணும் போது அது நம்ம டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப்ட் ஃபண்டுன்னு போது ஆப்வியஸ்லி ஒரு 7.2 to 9% தான் ஃப்ளக்சுவேஷன், மேக்ஸிமம் ரிட்டர்ன் அதுதான் கிடைக்கும். அது டிபெண்ட்ஸ் பண்ணி நம்ம எந்த டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பொறுத்து. ஈக்விட்டி ஃபண்ட் வந்து நிறைய ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது. அது ஆசிட்டி சொன்ன மாதிரி தான் லார்ஜ், மெட், மல்டி கேப் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. தேமெட்டிக் செக்டார் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம பேஸ்டாக நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக டிஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும். ஈக்விட்டி ஃபண்ட் வந்து அக்ரெசிவ் ஃபண்டு, ரிட்டர்ன்ஸ் வந்து ரிட்டர்னும் ரிஸ்க்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டெப்ட் ஃபண்டு ரொம்ப மாட்ரேட்டு, ரிஸ்க் ரொம்ப கம்மி. ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் லைக் FD விட கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். ஃபியூச்சர்ல இந்த டெப்ட் இல்ல ஈக்விட்டி இது ரெண்டுல எந்த ஃபண்ட் வந்து நல்ல வெல்த் கொடுக்கும்? ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ங்கிறது ஃபியூச்சர் சேவிங்ஸ்க்காக தான் பண்றோம் இல்லையா? சோ அப்படின்ற சென்ஸ் இந்த ஃபண்ட்ல நம்ம எதை சூஸ் பண்ணா நமக்கு பெஸ்டா இருக்கும்? ஃபியூச்சர்ல நமக்கு என்ன ரிட்டர்ன் வேணும், இன்ஃப்ளேஷன் நல்லா பீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா ஈக்விட்டி ஃபண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். பட் நம்ம சொல்றோம்னா அந்த ரிஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போறோம், எவ்வளோ டைம் பீரியட்ன்றதை பொறுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுடைய சாய்ஸ் வந்து ஈக்விட்டி ஃபண்டு. பட் ஈக்விட்டி ஃபண்ட்லேயே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லார்ஜ், தேமெட்டிக் செக்டார்னு அதை நம்ம சூஸ் பண்ணுறது, அதை பேஸ்டாக நம்ம சூஸ் பண்ணிவிட்டு என்ன ஒரு ரிட்டர்ன் பண்ணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். டெப்ட் மார்க்கெட் வந்து பியூர்லி வந்து எனக்கு வந்து ரிஸ்கே வேண்டாம், எனக்கு அப் அண்ட் டவுன்ஸே பார்க்கக்கூடாது, ஒன்லி அப் சைட் மட்டும் இருக்கணும், எனக்கு கம்பேரிட்டிவ் எதனா கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கணும், இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் பீட் பண்ணால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெப்ட் மார்க்கெட் அது ஷார்ட் டேர்ம் தான். ரொம்ப லாங் டேர்ம் போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஈக்விட்டி ஃபண்டே போகலாம். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி தான் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ லைக் இப்போ என்கிட்ட ஒரு 1 crore இருக்கு சார், இதை நான் எப்படி மூவ் பண்ண முடியும்? லைக் இப்போ நீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் அதிகமா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டோட டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க, இல்ல ஃபோலியோ சொல்லுவாங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, ஆனா சில பேருக்கு என்னன்னே தெரியாது. அப்படியா? சரி சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றீங்களா? டைவர்சிஃபிகேஷன்றது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டு டைவர்சிஃபை பண்ணுறது தான். நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டு ஒரு அலோகேட் பண்ணுறோம், அது வந்து நம்ம ரிஸ்க்கும் எடுக்கணும் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய ரொம்ப ரிஸ்க் கூட. ஏன்னா எல்லா ஃபண்டையும் நான் போட்டுட்டு இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி 1 crore இருக்கு, ஃபுல் ஃபண்டையும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். ரெண்டாவது வந்து மார்க்கெட் மேலே போகும்போது எனக்கு ரிட்டர்னும் இல்லாத நான் ஐடியில் ஃபுல் 100% டெப்டில் வச்சுருக்கணும் கூடாதுன்னு நிறைய பேருக்கு என்ன இருக்கும். அதை ரொம்ப சிம்பிளாக டைவர்சிஃபை பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு இப்போ நீங்கள் சொன்னதான் 1 crore இருக்குது அப்படின்னா 50 lakhs வந்து ஈக்விட்டி ஃபண்டு. ஏன்னா 50 lakhs ஈக்விட்டி ஃபண்டுன்றது ஒரு லாங் டேர்ம்ன்றது அட்லீஸ்ட்
ஒரு மினிமம் 5 to 7 இயர்ஸ் மினிமம் பேர் மினிமம் அந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்டில் அலோகேட் பண்ணுங்க. அந்த ஈக்விட்டி ஃபண்டில் அலோகேட் பண்ணுறதே அதுவே இப்போ 50 lakhs இருக்குது அப்படின்னா 10 லட்சமா, ஒன்று லார்ஜ் கேப்பில், ஒன்று மிட் கேப்பில், ஒன்று மல்டி கேப்பில், அதுலேயே ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை டைவர்சிஃபை பண்ணி ஒரு 50 lakhs அலோகேட் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிற 50 lakhsல 25 lakhs வந்து டெப்ட் ஃபண்டு. டெப்ட் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட் இருக்குது. டெப்ட் ஃபண்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு ஃபண்ட், கோல்டு நார்மலாக எல்லாருக்குமே நம்ம இந்தியாவில் ரொம்ப கிரேஸ்னா கோல்டு தான். பட் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டை விட கோல்டு சவரின் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு சவரின் பாண்டு. ஸோ நம்மளுடைய ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம லிக்விட் ஃபண்ட் வச்சிருப்போம் இல்லையா, டெப்ட் ஃபண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அதை லிக்விடேட் பண்ணிட்டு நம்ம ஈக்விட்டி ஃபண்டுக்கு மூவ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு அந்த 50 lakhs ரிட்டர்ன் வருது அப்படின்னா வர ப்ராஃபிட் புக் பண்ணி, அதாவது 50 lakhs நம்ம வச்சிருக்கோம், ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரு 60 லட்ச ரூபாய் நம்மளுக்கு நட்டு கேபிட்டல் இருக்கு, ஐ மீன் வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த 10 லட்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை நம்ம டெப்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அலோகேஷன் வந்து 50, 25, 25 அது பேஸ்ட் ஆன் ஏஜ், நம்ம டைம் பீரியட் அது மாதிரி அலோகேட் பண்ணலாம். இல்லை 30, 30, 30 அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை 35, 35 அது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர் தகுந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட் நம்ம பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழேயும் வரும் மேலேயும் போகும். ஸோ எனி கைண்ட் மேலே போகும்போது ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஃபீலும் இருக்காது, கீழே வரும்போது ஐயோ நம்ம வாங்க முடியலன்ற ஃபீலும் இருக்காது. ஸோ நம்ம டைவர்சிஃபை பண்ணி வச்சுருந்தோம்னா டெஃபினட்டாக எல்லா மார்க்கெட்லையும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். நார்மலா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. சோ அது இல்லாம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரீசன்னால லைக் இப்போ பேண்டமிக் வந்துச்சு, உக்ரைன் வார், சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாமா இல்ல அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இல்லை ஆக்சுவலாக வந்து கரெக்டு. இப்போ இந்த பேண்டமெட்டிக் சுச்சுவேஷனில் லைக் கோவிடு, உக்ரைன் வார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர் இல்லை, ஆக்சுவலாக என்ட்ரி ஆகணும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணும். பட் பேசிக்காக எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா 100 ரூபா போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்து 80 ரூபா மாறி இருக்கு, 20 ரூபா லாஸில் இருக்குன்னு போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த லாஸையும் நம்ம புக் பண்ணி வெளியே வந்துடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, ஏன்னா என்ன ஆகுன்றது. ஸோ எப்பயுமே மார்க்கெட் டவுன் ஆகும்போது எல்லா எக்ஸ்பர்ட்டும் சொல்கிற ஒரே விஷயம்தான், மார்க்கெட் டவுன் ஆகும்போது ட்ரை டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் நம்மளுக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் we can ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ரெக்கவர் ஆகும். ஏன்னா நீங்கள் எல்லா பேண்டமிக் சுச்சுவேஷனும் பாருங்கள். இப்போ 2008 பாருங்கள் ஒரு கரெக்ஷன் வந்தது, பட் 2008 எண்டு ஆர் 2009 பிகினிங்லேயே எவ்வளோ கரெக்ஷன் ஆச்சு அதோட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து 2011 அந்த லீமன் பிரதர் கிளாப்ஸ் வந்தது, அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்தது. அடுத்த இயரே நெக்ஸ்ட் இயரே டபுளாக கோவிட் எக்ஸாம்பிள், கோவிடில் டவுன் வந்தது 7300 வரைக்கும் போச்சு நிஃப்டி அண்ட் கம்பேக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற சுச்சுவேஷன் தெரியும். ஸோ எல்லா பேண்டமிக் சுச்சுவேஷன்லையுமே வந்து எல்லா கரெக்ஷனுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறது தான் வந்து பெஸ்ட் வே. அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் பரவாயில்ல, எக்ஸிட் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை பேண்டமிக் சுச்சுவேஷன். அதுக்கு தான் நான் இப்போ முதல்ல சொன்ன டைவர்சிஃபிகேஷன். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் 50% வந்து நம்ம ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கும், பேலன்ஸ் வந்து 25 நம்ம வேறு இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா டவுன் வரும்போது நம்மளுடைய 50% ஆஃப் 50 lakhs ஆஃப் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் டெப்ட் ஃபண்டில் இருக்கிற வேல்யூ கம்மியாக இருக்காது. ஸோ அங்கே நம்ம லிக்விடேட் பண்ணி மறுபடியும் நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து இது அதுக்கு தான் நம்ம டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ எப்பயுமே நீங்கள் பேண்டமிக் சுச்சுவேஷன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கணும். அதை வந்து பயப்பட தேவையில்லை, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலாக ஒன்று வருது. ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஃபண்ட் வைஸ் வந்து அது சேஞ்ச் ஆகுமா? லைக் இப்போ ஈக்விட்டி டெப்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபண்ட் வைஸ் வந்து அந்த டேக்ஸ் இஷ்யூ வந்து சேஞ்ச் ஆகுமா இல்லை கண்டினியூவாக ஒரே டேக்ஸ் இஷ்யூ தான் ஃபாலோ ஆகுமா ரெண்டு ஃபண்ட்லேயுமே? இப்போ ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸேஷன் எப்படி இருக்குன்னா நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரெண்டுத்துலையுமே லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 இயர்க்கு மேலே வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 12.5% ஆஸ் அ நியூ ரூல் பிரகாரம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%. ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே நீங்கள் விற்றுருக்கீங்க அப்படின்னா வந்திருக்கிற ப்ராஃபிட்டில் தான், ப்ராஃபிட்டில் 20% நீங்கள் பே பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்திருக்கிற ப்ராஃபிட்டில் 1,25,000க்கு அபோவ் இருக்கிற ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து பே பண்ணணும். டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்னு அவங்க எப்படி மீன் பண்ணுவாங்க அப்படின்னா 3 இயர்ஸ், இங்கே 1 இயர் சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து 3 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். மீதி இருக்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். பட்
அங்கே எப்படி அப்ளிகேபிள் ஆகும் டெப்ட் ஃபண்டில் அப்படின்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் லா பிரகாரம் ஆட் ஆகிடும். நம்மளுடைய இன்கம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ அது இன்கம் டேக்ஸ் லா பிரகாரம் ஆகிடும். டெப்ட் ஃபண்ட்லேயே டிவிடெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஐ மீன் டிவிடெண்ட் கிடைக்கிது அப்படின்னா நார்மலாக அந்த டிவிடெண்ட் வந்து 5,000 அண்ட் அபோவ் இருக்குது பர் இயர் அப்படின்னா 10% TDS பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதுவுமே நம்மளுடைய நார்மல் டேக்ஸ் லாபம் கீழே வரும். ஸோ டெப்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ன்றது வந்து 3 years அண்ட் அபோவ் வச்சிருந்தோம்னா மட்டும்தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1 year அண்ட் அபோவ் வச்சிருந்தோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். மீதி எல்லாமே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஃபார் 20%. அண்ட் டெப்ட் ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆஸ் பர் அவர் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். நம்ம என்ன ஸ்லாப் கீழே வரோமோ அந்த ஸ்லாப் கீழே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதுதான் டாக்ஸேஷனுடைய பேசிக் இது ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும். ஓகே சார், இப்போ ஈக்விட்டியாக இருக்கட்டும் இல்லை டெப்டாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே டேக்ஸ் சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சார்? ரெண்டு ஃபண்டுலேயுமே இருக்குது. ஆனால் டெப்ட்டில் இல்லை, ஈக்விட்டி ஃபண்டில் இருக்குது. அது வந்து ELSS ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ELSS ஃபண்ட்னால் ஈக்விட்டி லிங்க்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஆஸ் யூஷுவல் தான், நம்மளோட ஈக்விட்டி ஃபண்டு தான் அது. ஆனால் ஒரே டேர்ம் என்னன்னா 3 years ப்ராக்கெட் பீரியடு 1.5 lakhs வரைக்கும் நம்ம 80C கீழே வரும். ஆனால் டெப்ட் ஃபண்டில் எந்த ஒரு டாக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கிற ஃபண்ட்ஸும் எதுவும் கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஃபண்டில் அது ELSS ஃபண்டில் மட்டும் நம்ம டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது. அப் டு 80C கீழே வரும். டெப்ட் ஃபண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா NPFSன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி அதை சூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுலேயும் 80C கீழே வரும். ஸோ 80C கீழே நிறைய ஸ்லாப் இருக்குது. நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ELSS ஃபண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே சார், இப்போ டேக்ஸ் சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஃபண்ட் வைஸ் ஏதாவது லிமிட் இருக்கா? இவ்வளோ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணாதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை? ஆக்சுவலாக இவ்வளோ ஃபண்டு பண்ணாதான் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு எடுக்கிற அந்த எக்ஸெப்ஷன் லிமிட் இருக்கு இல்லையா, 1.5 lakhs வரைக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன் உண்டு. ஸோ அந்த 1.5 lakhs வரைக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் 10 லட்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ELSSல இவ்வளோ தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10 லட்சம் கூட பண்ணலாம். பட் பாரு, ஆனால் வந்து என்னுடைய டேக்ஸ் லா பிரகாரம் 1.5 lakhs வரைக்கும் எனக்கு வந்து நான் டிடெக்ட் பண்ணிக்கலாம். டிடக்ஷன் வந்து 1.5 lakhs வரைக்கும். அது ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஃபண்டுக்கு மட்டும்தான் அலோடு, நான் டெப்ட் ஃபண்டு. ஓகே சார், இப்போ லைக் ஒரு ஐடல் பர்சன் உள்ள வராங்க சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடலா ஒரு பர்சன் வந்து உள்ள வராங்க. அவங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவும் இல்லை. அப்படி இருக்குன்றப்போ நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கலாம்? இந்த ஃபண்டை நீங்க எடுத்து பண்ணலாம், ஸோ நீங்க இப்படி மூவ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்குன்ற மாதிரி நம்ம எந்த ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பிகினராக உள்ள வராங்க அப்படின்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் இருக்குது. ஐ மீன் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று லம்சம், இன்னொன்று SIP. அவர் எதில் வராருன்றதை பொறுத்து இருக்குது. நம்ம லைக் லம்சம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர் வச்சுக்கிற ஃபண்டும் டைம் பீரியடும் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்விட்டி ஃபண்ட் அவாய்ட் பண்ணவங்களாம் கிடையாது. பட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஈக்விட்டி ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்டு ரிஸ்க் இருக்குது. இல்லை எனக்கு ரிஸ்க்கே கம்மியாக இருக்கணும், எனக்கு கொஞ்சம் அதே மாதிரி ஈக்விட்டியும் இருக்கணும்னா ஹைப்ரிட் ஃபண்டு ஒன்று இருக்குது. அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் மிக்ஸ்டு. 60% ஈக்விட்டி ஃபண்டும் 40% டெப்ட் ஃபண்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸே நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட் போகலாம், இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போகலாம். இன்கேஸ் அவர் ரிஸ்க் மினிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில். இல்லை நான் எனக்கு டைம் இருக்குது, நான் ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ நான் SIP தான் பண்ண போகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஈக்விட்டி ஃபண்ட் போகலாம். இல்லை எனக்கு இன்னும் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஹைப்ரிட் ஃபண்ட் போகலாம். எனக்கு ரிஸ்கே வேண்டாம் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட் போகலாம். டெப்ட் ஃபண்டில் SIP-யும் லம்சமும் பெரிய ரிட்டர்ன் கொடுக்காது. நான் சொன்ன மாதிரி தான் மினிமம் வந்து 7 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8.25 or 9% வரைக்கும் தான் உங்களுக்கு டெப்ட் ஃபண்டில் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்போ நம்ம எந்த டெப்ட் ஃபண்டு சூஸ் பண்ணுறது. பட் ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக 15-20% இது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஹைப்ரிட் ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 11, 12, 15 மேக்ஸிமம் 15 வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளுடைய ஃபோலியோ, ஐ மீன் நம்மளுடைய டைம் பீரியடை பொறுத்து. ஓகேங்களா? என்ன டைம் பீரியட் நம்ம கொடுக்க போகிறோம், எவ்வளோ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றதை பொறுத்து தான் அது நம்ம டெரைவ் பண்ண முடியுமே தவிர காமனாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இந்த எபிசோடில் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறோம். சார் சொல்லும்போது பார்த்துருப்பீங்க, டெப்ட் ஃபண்ட்ஸ் பற்றி பேசும்போது பாண்ட்ஸ் வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே சார் சொன்ன மாதிரி இருக்க கிரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் சவரன் பாண்ட். ஓகேங்களா? கோல்ட் சவரன் பாண்ட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.